ஹே காய்ஸ், வெல்கம் டு டே 14 ஆஃப் ஹோம் கமிங் சீரீஸ். இது நம்ம புது வீட்டோட பால்கனி. இங்கே ஒரு சில வேலையெல்லாம் எங்கள் அம்மா சொல்ல சொன்னாங்க, அதனால இங்கே வந்தாச்சு. வேலை பார்க்குறானு ரொம்ப நேரமாக இருந்தார். பாத்ரூம்லாம் உடச்சி போட்டு தான் என்கிட்டே வந்து பேசினார். அப்புறம் அவர்கிட்ட போய் அண்ணன் இங்கே ஒரு சிலதை கலட்டுங்க, அங்கே ஒரு சிலதை மாட்டுங்கன்னு அவர்கிட்ட அட்வைஸை போட்டுட்டு கார்பெண்டர்ன்ட்டையும் ஒரு சில சேஞ்சஸ் சொல்லணும், ஜன்னலை மாற்றுங்க கலட்டுங்கன்னு அவர்கிட்ட அதை சொல்லிட்டு என்ன நம்ம வண்டிக்கு பின்னாடி பூனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்புறம் ஓடிடுச்சு வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோன்னே. இவன் தான் அந்த பூனைக்காரன். நம்ம நண்பரோட அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி. அவங்களுக்கு கேக்கு கொடுத்துட்டு அங்கேயே போய் கொண்டாடணும் தான் பிளான். பட் ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்னால அங்கே இன்னைக்கு நம்மளால் போக முடியல. கேக்கை மட்டும் அவங்ககிட்ட டெலிவரி பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்து என் லஞ்சை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபைபருக்கு கேபேஜ் ரைஸ் எடுத்துட்டு லஞ்சை முடிச்சாச்சு. எங்கள் அப்பா இதனால ஃப்ரான்ஸில் இருந்தார், அங்கே அவருக்கு வேலைன்னு. இன்னைக்கு அவர் ரிட்டன் வராரு. கீழே அம்மாச்சி தாத்தா எல்லாரும் நாங்கள் இருக்கிறதுனால இடம் பத்தாது. மேலே ஒரு ரூம் இப்போதைக்கு பிடிச்சி க்ளீன் பண்ணி எங்கள் அப்பா செட்டில் ஆகிற மாதிரி வேலையை முடிச்சுட்டு ஒரு காஃபியை சிட்டிங்காக உட்காந்தாச்சு. இது ரெண்டாவது காஃபி. அந்த காஃபியை குடிச்சிட்டு ஒரு சில வேலைலாம் வீட்டில் சொன்னாங்க, அதை போய் முடிச்சாச்சு. மாவு வாங்க சொன்னாங்க, இன்னும் ஏதோ வாங்க சொன்னாங்க. வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால எதுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. கேமராமேனா என் தங்கச்சியை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே முடிச்சுட்டு நேராக கேக் கடைக்கு போயிட்டோம். எங்கள் அப்பா ஊர்லேருந்து வரனால கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நம்மளும் தான் 6 மாதம் ஒருக்கா போகிறோம் வரோம், நமக்கு ஒரு கேக்கும் இல்லை. வேஃபில் வாங்கிட்டு நானும் என் தங்கச்சியும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அண்ணே புல்லட் ஓட்ட சொல்லித்தா அப்படின்னு கேட்டுச்சு. உனக்கு தான் ஆல்ரெடி ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமே, அது மாதிரி தான் வண்டியில் ஏறுன்னு நீட்டாக ஏறி அந்த பிள்ளை கியர் கண்ட்ரோலை சொல்லி கொடுத்துட்டு வண்டியை எந்த ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் நிப்பாட்டியாச்சு. அடுத்த கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அப்பா வந்துட்டார். அவர் காரத்தை எடுத்து வரவேற்று வாங்கின கேக்கை கட் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா உங்களுக்கு ஹாய் சொல்லுவார், நீங்களும் அவர் கமெண்டில் ஒரு ஹாயை போட்டு போங்க. அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை கைஸ்.